பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்த நாள் எப்போது பார்க்கலாம். இங்க இனியா வேலைக்கு போயிட்டு பிறகு, இங்க இனியாவ ஆகாஷ்க்கு கல்யாணம் பண்ணி குடுக்கணும்னு பாக்கியம் நெனச்சது சரிதான் நீங்க நெனச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க வீட்டுக்குள்ள இங்க எல்லார் முன்னாடியும் வந்துட்டு இங்க இனியா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாரி எனக்கு வேலை கிடைச்சது இன்டர்வியூல அப்படிங்கிற மாரி. இத கேட்ட உடனே அங்க வீட்ல இருக்க எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமாயிருது. அப்பதான் வந்துட்டு பாக்கியா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, "நீ இந்த விஷயத்த பாட்டிகிட்டயும், உங்க அப்பாகிட்டயும் சொன்னியா இனியா?" அப்படிங்கிற மாரிலாம். இங்க பாக்கியா வந்துட்டு இனியாவ பார்த்து கேட்கும்போது, அப்பதான் இனியா வந்துட்டு, "அவங்கள பார்த்து தான் வந்து நேரா வீட்டுக்கு வரேன்." அப்படிங்கிற மாரி இனியா சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இனியாக்கு வேலை கிடைச்சது. அது வீட்ல இருக்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது தான், இங்க பாக்கியா வந்துட்டு வீட்ல இருக்க எல்லாரும் முன்னாடியும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு இங்க பாக்கியா இனியாவ பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாரி இனியா நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவ முன்னாடி பண்ண ஒரு தப்ப திரும்பியும் பண்ணாம, அவ வேலைக்கு போணும், படிக்கணும் அப்படிங்கிற மாரி இதுவரைக்கும் வந்துட்டா. இப்ப நான் சொன்ன மாரியே வந்துட்டு கடைசியா அவ வேலைய வந்துட்டு வாங்கிட்டா. அவ நெனச்ச மாதிரியே. நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக என் பொண்ணு இனியா என் பேச்சு மீறாம இப்போ நல்ல வேலைக்கு வந்துட்டு போயிட்டா. இதுக்கப்புறம் வந்துட்டு இனியாவோட சந்தோஷம் தான் வந்துட்டு எனக்கும் சந்தோஷமா படுது. இனியாக்கு நான் முன்னாடி குடுத்த அந்த வாக்க வந்து நான் இப்ப காப்பாத்தணும். இப்போ இனியா என்கிட்ட குடுத்த வாக்க காப்பாத்திட்டா. ஆனா இனியாக்கு நான் ஒரு வாக்க இப்ப காப்பாத்தணும். அத அத பத்தி தான் நான் இப்போ வீட்ல இருக்க எல்லார் முன்னாடியும் பேசப் போறேன். இத பேசறதுக்கு முன்னாடி இந்த வீட்ல இத பத்தி கேட்கறதுக்கு 2 பேர் மட்டும் தான் இல்ல. அத்தை இல்ல, அதுக்கப்புறம் இனியாவோட அப்பா கோபி இல்ல. இவங்க 2 பேர் இருந்தாண்டி பரவால்ல. இப்போ நீங்க எல்லாரும் வந்துட்டு இந்த வீட்ல இருக்கீங்க. அதனால உங்க எல்லார் முன்னாடியும் வந்துட்டு நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி, இனியாவோட விஷயத்த பத்தி நான் உங்ககிட்ட சொல்லப் போறேன் அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா சொன்னத கேட்ட உடனே அப்பதான் வந்துட்டு இங்க செழியனும், இங்க எழிலும் வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. "என்னம்மா என்ன சொல்லப் போற? என்ன இனியாவ பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரிலாம் அங்க வீட்ல இருக்க எல்லாரும் அது மட்டும் இல்லாம இனியா சரி இந்த 2 பேரும் வந்துட்டு இங்க பாக்கியா பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாக்கியா பக்கத்துல இனியா வந்து நின்னுட்டுருக்காங்க. அப்பதான் வந்துட்டு இங்க பாக்கியா எல்லார் முன்னாடியும் வந்துட்டு, இனியா நான் சொன்ன வார்த்தைக்காக அவளுக்காகவும், எனக்காகவும் வந்துட்டு இப்போ ஒரு நல்ல நிலைமையில நல்ல வேலைக்கு போயிட்டா. இனியா இதுக்கு முன்னாடி ஆசைப்பட்ட மாரி இனியாவ நான் ஆகாஷுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற மாரிலாம் வீட்ல இருக்க எல்லார் முன்னாடியும் வந்துட்டு இங்க பாக்கியா கேட்ட உடனே அங்க வீட்ல இருக்க எல்லாரும் வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. அப்பதான் அங்க இருந்த செழியன் வந்துட்டு இது எல்லாத்தையும் கேட்டுட்டு, "அம்மா என்னம்மா முடிவு எடுத்திருக்கீங்க? இதெல்லாம் வந்துட்டு எனக்கு சரியா படலம்மா. இனியா இப்போ நல்ல வேலைக்கு போயிட்டா. இவ நல்ல வேலைக்கு போயிட்டான்னா, நல்ல ஒரு மாப்பிள்ளையா பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கணும். திரும்பியும் வந்துட்டு ஆகாஷ்க்கே வந்துட்டு கல்யாணம் பண்ணி குடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த ஒரு விஷயம் இனியாவ ஆகாஷ்க்கு கல்யாணம் பண்ணி குடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு பிடிக்கலம்மா." அப்படிங்கிற மாரிலாம் ரொம்பவே கோவப்பட்டு வந்துட்டு இங்க செழியன் பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "இங்க பாரு சரியா, இது இனியாவோட வாழ்க்கை. இனியா வந்துட்டு நினைச்ச மாரி அந்த வாழ்க்கைய நடத்தி குடுக்க வேண்டியது என்னோட கடமை. அதனால எனக்கு ஆகாஷ தான் வந்துட்டு இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கலாம்னு தோணுது. ஆகாஷும் வந்துட்டு ரொம்ப நல்ல பையன். அவனும் நெனச்ச மாரி வந்துட்டு இப்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சுருவான். இனியாவும் வந்துட்டு படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இப்ப வேலைக்கு போயிட்டா. இதுதான் வந்துட்டு இனியாவுக்கு கல்யாணம் பண்ற சரியான நேரமா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன்." அப்படிங்கிற மாரிலாம் பாக்கியா சொல்லும்போது, அப்பதான் அங்க இருந்த எழில் வந்துட்டு பாக்கியாவும் இனியாவும் பார்த்துட்டு, "இங்க பாரும்மா, நீ எடுத்த முடிவு சரி எனக்கு படுது. நானும் வந்துட்டு இதுக்கு சம்மதிக்கிறேன்ம்மா. இனியாவ வந்துட்டு ஆகாஷ்க்கு கல்யாணம் பண்ணி குடுக்கலாம். அவனும் வந்து நல்ல பையன் தான். எனக்கும் வந்துட்டு இது சரின்னு தான் படுது." அப்படிங்கிற மாரிலாம் இங்க எழிலும் வந்துட்டு இனியாவுக்கு ஆதரவா வந்துட்டு இங்க வீட்ல எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க இருந்த ஜெனியும் வந்துட்டு, "ஆன்டி நீங்க வந்துட்டு இனியாவ ஆகாஷ்க்கு கல்யாணம் பண்ண சொல்லிட்டு முடிவு எடுத்துறீங்க. ஆனா இது எல்லாமே வந்துட்டு பாட்டிக்கும் அது மட்டும் இல்லாம அவங்க எவ்வளோ கோவப்படுவாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்தா கண்டிப்பா அவங்க சம்மதிக்க மாட்டாங்க ஆன்டி." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஜெனி வந்துட்டு பாக்கியா பார்த்து சொல்லும்போது, அப்பதாங்க பாக்கியா வந்துட்டு, "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஜெனி. அவங்க சம்மதிச்சா என்ன, சம்மதிக்கலனா என்ன? இது என் பொண்ணோட வாழ்க்கை. என் பொண்ணோட வாழ்க்கை. என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். நான் இருந்தாலும் இனியாவோட கல்யாண விஷயத்த பத்தி நான் அத்தைகிட்டயும், இனியாவோட அப்பா கோபிகிட்டயும் வந்துட்டு இத பத்தி பேசணும். நான் அத பேசிக்கிறேன். இருந்தாலும் வந்துட்டு இப்ப நீங்கலாம் என்ன நெனைக்கிறீங்க? இதெல்லாம் வந்துட்டு நீங்க சம்மதிக்கிறீங்களா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா வீட்ல இருக்க எல்லார் முன்னாடியும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இது கேட்ட உடனே இங்க இனியாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. பாக்கியா பேசுனது எல்லாத்தையும் வந்துட்டு கேட்டுட்டு, இனியா வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இங்க பாக்கியாவோட பக்கத்திலே நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க இருந்த செயின வந்துட்டு, "இங்க பாருங்கம்மா, இனியாவ ஆகாஷ்க்கு கல்யாணம் பண்ணி குடுக்குறது எனக்கு சம்மந்தமே இல்ல. ஆனா இந்த விஷயத்துல அப்பாவும், அது மட்டும் இல்லாம பாட்டியும் சம்மதிச்சாங்க அப்படின்னா, அது எனக்கும் சம்மதம் தான்." அப்படிங்கிற மாரி அங்கருந்து பேசிட்டு கோவமா அங்கருந்து செயின் கிளம்பி போயிறாரு. அதுக்கப்புறம் தான் இங்க பாக்கியா வந்துட்டு வீட்ல இருக்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, "நான் இப்பவே போயிட்டு இந்த விஷயத்த இனியாவோட அப்பா கோபிகிட்டயும், அது மட்டும் இல்லாம அத்தைகிட்டயும் பேசப் போறேன். அதனால நான் இப்பவே இனியாவ கூட்டிட்டு போயிட்டு, இனியாவோட கல்யாண விஷயமா அத்தைகிட்டயும், இனியாவோட அப்பா கோபிகிட்டயும் இப்பவே பேசிட்டு வரேன்." அப்படிங்கிற மாரி இனியாவ அங்க வீட்ல இருந்துட்டு கூட்டிட்டு கோபியும், ஈஸ்வரியும் இருக்க வீட்டுக்கு இங்க பாக்கியா கூட்டிட்டு வராங்க. அதுக்கப்புறம் இங்க பாக்கியாவும், இனியாவும் வந்துட்டு ஈஸ்வரியும், கோபியும் இருக்க வீட்டுக்கு வந்துட்ட பிறகு, வீட்டுக்கு வெளிய நின்னுட்டு கதவு தட்டிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு கோபி, ஈஸ்வரி பேசிட்டு இருக்கும்போது, அந்த நேரத்துல கோபி வந்துட்டு கதவு திறக்குறாரு. கதவு திறக்கும்போது தான் பாக்கியா வந்துட்டு இனியாவோட வீட்டுக்கு வெளிய நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு கோபி கதவு தொறந்துட்டு பாக்கியாவும், இனியாவும் பார்த்துட்டு, "வா பாக்கியா, வா இனியா உள்ள." அப்படிங்கிற மாரி 2 பேரும் உள்ள கூடும்போது, அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு உள்ள வராங்க இனியாவ கூட்டிட்டு.
இனியாவையும், பாக்கியாவையும் இங்க ஈஸ்வரி பார்த்துட்ட பிறகும், அதுக்கப்புறம் "வா பாக்கியா, வா இனியா" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோஃபால கூப்பிட்டு இங்க ஈஸ்வரி 2 பேரும் உட்கார வைக்கிறாங்க. அப்பதான் இனியா வந்துட்டு உட்காந்துட்டு இருக்க, இங்க பாக்கியா ஈஸ்வரியும், கோபியும் பார்த்துட்டு, "உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இனியாவோட விஷயத்த பத்தி பேசணும். அதுதான் வந்து நான் இப்ப வந்திருக்கேன்." அப்படிங்கிற மாரிலாம் பாக்கியா சொன்ன உடனே, அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "தெரியும் பாக்கியா, நீ என்ன பேச போற?" அப்படின்ட்டு. இனியாவுக்கு இப்ப வேலை கிடைச்சிச்சு. அத பத்தி தான் சொல்லப் போறேன். இனியா உங்க எல்லாரும் முன்னாடி சொல்றதுக்கு முன்னாடி, காலையிலே எங்க 2 பேரையும் வந்து வீட்ல சொல்லிட்டு போயிட்டா. அவளுக்கு வேலை கிடைச்சுன்னு சொல்லிட்டு. எனக்கும் கோபிக்கும் இப்ப இனியா வேலைக்கு போறது ரொம்ப சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி, இங்க பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "இல்ல அத்த, நான் இனியாவோட வேலை விஷயத்த பத்தி இங்க பேச வரல. நான் வேற ஒரு விஷயத்த பத்தி இங்க பேச வந்தேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா சொல்லும்போது, இத கேட்ட உடனே இங்க கோபிக்கும், ஈஸ்வரிக்கும் ஒண்ணுமே புரியாம, அப்பதான் ஈஸ்வரி வந்துட்டு இங்க பாக்கியாவ பார்த்து கேட்கறாங்க, "வேற விஷயமா? வேற எந்த விஷயம் பாக்கியா? இனியா பத்தி சொல்லப் போற?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு ஒரு மாரி குழப்பத்திலே கேட்க, அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "ஆமா அத்த, வேற விஷயம் தான். அதுவும் இனியாவோட கல்யாண விஷயத்த பத்தி நான் இப்ப பேச வந்திருக்கேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபியையும், ஈஸ்வரிய பார்த்துட்டு இங்க பாக்கியா சொல்றாங்க. இத கேட்ட உடனே இங்க கோபி வந்துட்டு பாக்கியாவ பார்த்துட்டு, "என்ன பாக்கியா? என்ன அவசரம் இதுக்குள்ள? இப்ப தானே குழந்தை வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கா. அவ வேலைக்கு போகட்டும். ஏன் எதனா புதுசா மாப்பிள்ளை எதனா பார்த்துருக்கியா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு இங்க பாக்கியாவ பார்த்து கேட்க, அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "நான் எதுவும் இப்ப புதுசா மாப்பிள்ளை பார்க்கல. இனியா ஏற்கனவே ஆசைப்பட்ட ஆகாஷ தான் வந்துட்டு இனியாவுக்கு இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கேன். அத பத்தி தான் வந்துட்டு பேச வந்திருக்கேன்." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா சொன்னத கேட்ட உடனே இங்க கோபிக்கும், ஈஸ்வரிக்கும் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. உடனே இங்க ஈஸ்வரி வந்துட்டு கோவப்பட்டு, "என்ன பாக்கியா? என்ன பேசுற நீ? என்ன நீ முடிவு பண்ணியிருக்க? திரும்பவும் அந்த செல்வியோட பையனுக்கா போயிட்டு இனியாவ கல்யாணம் பண்ணி வைக்க போற? இப்பதான் வந்துட்டு இனியா வேலைக்கு தான் போயிட்டுருக்கா. நீ எதுக்கு அவனுக்கு போயிட்டு இனியாவ கல்யாணம் பண்ணி குடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிற? வேற ஒரு மாப்பிள்ளையும் உனக்கு கிடைக்கலையா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி ரொம்பவே கோவப்பட்டு இங்க பாக்கியாவ பார்த்து கத்திட்டு இருக்க. அப்பதான் வந்துட்டு இங்க பாக்கியா வந்துட்டு, "இங்க பாருங்க அத்த, இனியா என்கிட்ட சொன்ன வார்த்தைக்காக இதுவரைக்கும் இனியா படிப்பு மேல மட்டும் கவனமா இருந்து, இப்ப இனியா வேலைக்கே போயிட்டா. அதனால இனியா ஆசைப்பட்ட வாழ்க்கைய இனியாக்கு அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. இந்த விஷயத்த உங்ககிட்ட பேச தான் வந்தேன். உங்ககிட்ட வந்துட்டு இதுக்கு அனுமதி வாங்கல." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா ஒரு சைடு கோவப்பட்டு பேச, அப்பதான் அங்க இருந்த கோபி வந்துட்டு, "பாக்கியா, நீ எப்படி என்னையும் அம்மாவையும் கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம்? இனியா எனக்கும் தானே பொண்ணு. நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருக்கணும்ல. நீயா ஒரு முடிவு பண்ணிட்டு, நீயா ஒருத்தன சூஸ் பண்ணிட்டு, எங்க 2 பேர்கிட்டயும் இத பத்தி பேச வந்திருக்க. நம்ம ஸ்டேட்டஸ் என்ன? அவன் ஸ்டேட்டஸ் என்ன? அவனுக்கு எப்படி நம்ம பொண்ணு இனியா வந்து கல்யாணம் பண்ணி குடுக்க முடியும்? அதுக்கு இனியா வந்துட்டு இப்ப சம்மதிக்க மாட்டா. இனியா வேலைக்கு போயிட்டா. நீ ரொம்ப தப்பு பண்ற பாக்கியா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி ஒரு சைடு கோவப்பட்டு இங்க பாக்கியாவ பார்த்து பேசிட்டு இருக்க. அப்பதான் இங்க இனியா வந்துட்டு, "இங்க பாருங்க டாடி, எனக்கு இது சம்மந்தம் இல்லாம இல்ல. எனக்கும் வந்துட்டு ஆகாஷ புடிச்சிருக்கு. நான் அவன தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிப்பேன். அம்மாவும் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்துல எனக்கு அம்மாவோட சம்மதம் இருந்தா மட்டும் போதும். உங்க சம்மதமும் வந்துட்டு வேணும்னு அவசியம் இல்ல. எனக்கு வந்துட்டு புடிச்சிருக்கு. நானும் வந்துட்டு இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இப்ப ஆகாஷும் வந்துட்டு ஒர்க் போக போறான். அதனால நீங்க யாரும் வந்துட்டு தயவுசெய்து என்னோட வாழ்க்கைய முடிவு பண்ண வேணாம். நான் அம்மாகிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் பேசிட்டேன்." அப்படிங்கிற மாரிலாம் இனியா சொல்றத கேட்ட உடனே இங்க கோவிக்கும், ஈஸ்வரிக்கும் ரொம்பவே வியப்பாயிடுது. இனியாவ பேசுறத பார்த்த உடனே. அப்பதான் ஈஸ்வரி வந்துட்டு கோபிய பார்த்துட்டு, "பாத்தியா கோபி, இனியா இன்னைக்கு தான் வந்துட்டு வேலைக்கே போனா. அதுக்குள்ள வந்துட்டு இனியா இப்படிலாம் பேசுறா பாத்தியா? இது எல்லாத்துக்குமே வந்து காரணம் இதோ நிக்கிறாளே பாக்கியா. இவ தான் அவளுக்கு இப்படிலாம் பேச சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பா. அதான் வந்துட்டு 2 பேரும் எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்காளுங்க. நம்மள மீறி வந்துட்டு இவளுங்க கல்யாணம் வேற பண்ண போறாளுங்களாம். நானும் பாத்துறேன் பாக்கியா. நீ எப்படிதான் இனியாவ அதுவும் அவனுக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணி குடுக்குற அப்படின்ட்டு. இது வந்து குடும்ப விஷயம். இது தனிப்பட்ட விஷயம் இல்ல. இது எல்லாருமே வந்து சேர்ந்து முடிவு எடுக்க வேண்டிய விஷயம். நீ மட்டும் தனியா முடிவு எடுத்துட்டியே பாக்கியா. இனியாவ அந்த அவனுக்கு ஆகாஷ்க்கு கல்யாணம் பண்ணி குடுக்குறதுக்கு நானும் கோபியும் எப்பவுமே சம்மதிக்கவே மாட்டோம். இனியாவுக்கு நல்ல மாப்பிள்ளை வேணும்னு சொல்லு. கோபியும் வந்துட்டு நல்ல மாப்பிள்ளையா இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி குடுப்பான். நீயே ஒரு முடிவு எடுத்து இனியாவோட வாழ்க்கைய நீயே கெடுத்துறாத." அப்படிங்கிற மாரிலாம் ஈஸ்வரி ஒரு சைடு பேச, அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "இங்க பாருங்க அத்த, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்ன்ட்டு. நீங்க எதுவும் சொல்ல வேணாம். அவரும் வந்துட்டு எதுவும் பண்ண வேணாம். நீங்க அமைதியா இருந்தாலே போதும். என் பொண்ணுக்கு என்ன வேணுமோ அத நானே பண்ணிப்பேன். இந்த விஷயத்த இனியா வச்சு உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி தான் நான் இங்க வந்தேன். உங்ககிட்ட பேசியாச்சு, உங்ககிட்ட சொல்லியாச்சு. எனக்கு இதுல உங்க 2 பேரோட சம்மந்தம்லாம் ஒண்ணும் தேவையில்ல அத்த." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் பாக்கியா வந்துட்டு இது எல்லாத்தையும் இங்க ஈஸ்வரியும் கோபிய பார்த்து சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஈஸ்வரி கோபிய பார்த்துட்டு, "நான் இனியாவ கூட்டிட்டு கிளம்புறேன்." அப்படிங்கிற மாரி அங்க பாக்கியா இனியாவ கூட்டிட்டு அங்க ஈஸ்வரி கோபி இருக்க வீட்ல இருந்து வெளிய கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு ஈஸ்வரி வந்துட்டு, "நில்லு பாக்கியா. என்னையும் கோபியும் மீறி இனி இனியாவோட கல்யாணத்த எப்படிதான் நடத்த சொல்ற நானும் பார்த்துறேன். இனியா வந்துட்டு கோபிக்கு பொண்ணு. இதுல கோபிக்கும் சம்மதம் வேணும். நீ கோபியோட சம்மதப்படுத்தாம நீ இனியாவுக்கு எப்படிதான் பண்ணிற சொல்லிட்டு நான் பார்த்துறேன். கண்டிப்பா நான் இத சும்மா விடவே மாட்டேன். நீ மட்டும் அந்த செல்வி பையன் ஆகாஷ்க்கு இனியாவ கல்யாணம் பண்ணி குடுத்தா அப்படின்னா, நானும் கோபியும் வந்துட்டு கண்டிப்பா உன் முகத்திலே முழிக்க மாட்டோம். அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாம போயிடும் பாக்கியா. இது பண்றதால யோசிச்சு பண்ணு." அப்படிங்கிற மாரிலாம் ஈஸ்வரி வந்துட்டு ஒரு மாரி கோவப்பட்டு, இனியாவோட கல்யாணம் ஆகாஷ் கூட நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க பாக்கியா பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான்
இங்க பாக்கியா வந்துட்டு, "இங்க பாருங்க அத்த, நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. ஆனா வந்துட்டு ஆகாஷ் கூட தான் வந்துட்டு இனியாவ நான் கல்யாணம் பண்ணி குடுப்பேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அங்கருந்து பாக்கியா இனியாவ கூட்டிட்டு கிளம்பி போயிடுறாங்க. பாக்கியா இனியாவ கூட்டிட்டு அங்கருந்து கிளம்பி போயிட்ட பிறகு தான், இங்க ஈஸ்வரி வந்துட்டு இங்க கோபிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. "கோபி, நம்ம இந்த விஷயத்த இப்படியே விடக்கூடாதுடா. அந்த இனியாவ வந்துட்டு அவனுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கக்கூடாது. அப்படி குடுத்தோம் அப்படின்னா, அது நம்ம குடும்பத்துக்கே வந்து அவமானமா தான் இருக்கும். இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும்டா. பாக்கியா வந்துட்டு 2 ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கேன். அப்படி தைரியத்துல தான் வந்து இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். அந்த ரெஸ்டாரண்ட் வந்துட்டு ஏதாவது பண்ணணும் முதல்ல. அவ அதனால தான் இப்போ தனியா வந்துட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கா. இப்போ அதுக்கு முதல்ல ஒரு முடிவு கட்டணும்டா." அப்படிங்கிற மாரி தான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு ரொம்பவே கோவப்பட்டு இங்க கோபிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாக்கியா வந்துட்டு இனியாவ ஆகாஷ்க்கு தான் கல்யாணம் பண்ணி குடுப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க.